இந்த உலகம் உருவாவதை யார் பார்த்தது? மனிதர்களுக்கு வாய்ப்பே இல்லை. மற்றது எது பார்த்திருக்கு? எதுவும் பார்த்திருக்கவே முடியாது. அப்படியானால் இந்த உலகம் எப்படி தோன்றியது என எப்படி தெரியும்? அறிவியல் ஆய்ந்து சொல்லும் அறிவியல் நிரூபணத்தின் மூலம் ஓரளவு புரிந்து கொள்ள முடியும். ஆன்மீகம் இதுவரை பயன்படுத்தியுள்ள வாத விவாதங்களை, சித்தாந்தங்களை, கோட்பாடுகளை, தத்துவங்களை பகுத்தறிந்து பார்ப்பதன் மூலம் ஓரளவு புரிந்து கொள்ள முடியும். இப்போது நம்முடைய புலன்களால், நாம் கற்ற கல்வியால், நமக்கு இருக்கும் பகுத்தறிவு புலமையால் இந்த உலகையும், இருப்பையும், இயல்பையும் உணர்ந்து தெளிவதன் மூலம் ஓரளவுக்கு ஒப்பிட்டு புரிந்து கொள்ள முடியும். ஆக இந்த உலகத்தின் தோற்றத்தை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் என்றால், இந்த 3 விதம், அதாவது ஒன்று அறிவியல் வழி, மற்றொன்று ஆன்மீக வழி, மற்றொன்று நமது பகுத்தறிவு வழி. இந்த 3 வழிகளையும் ஒட்டுமொத்தமாக நாம் பகுத்தறிந்து பார்த்தால் உலகின் தோற்றத்தை இப்படியானது என ஓரளவு ஒப்புக்கொள்ள முடியும். இறுதியாக நமக்கு ஒரு வழி இருக்கிறது. அந்த வழி எது என பார்த்தால், எந்த ஒன்றுக்கும் இரு முனைகள், இரு முனைகளின் இணைவே ஒரு முழுமை. அதாவது ஒரு கயிறு இருக்கிறது என்றால் 2 முனைகள். இதில் ஒரு முனை என்பது உலகத்தின் தோற்றம் எனில், மறுமுனை என்பது நாம் இருக்கக்கூடிய இந்த நிலை. இந்த நிலை நம் கையில் இருக்கும்போது, ஒரு கயிற்றின் ஒரு முனை நம் கையில் இருக்கும்போது, இந்த ஒரு முனையை அதற்கு அடுத்து நிலைகளை நாம் தொடர்ந்து கருத்தியல் மூலம், பகுத்தறிவு மூலம் தொடர்ந்து கடந்து சென்று கொண்டே இருந்தால், மறுமுனையான அந்த முதல் முனையை நாம் தொடும்போது இந்த உலகத்தின் ஒட்டுமொத்தமாக அதனுடைய அடிப்படையை, அதனுடைய ஆரம்பத்தை நாம் புரிந்து, உணர்ந்து, தெளிந்து மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முடியும். அந்த வழியைத்தான் நாம் இப்போது இந்த உலகத்தின் தோற்றத்தை அறிய இந்த 4வது வழியை பயன்படுத்தியிருக்கிறோம். இந்த 4வது வழி அதுதான் வெப்ப வழி. நாம் இருப்பு தத்துவத்தை பயன்படுத்தி இப்போது இருப்பது வெப்பம் என உணர்ந்திருக்கிறோம். இந்த வெப்பம்தான் இந்த உலகத்தை இப்போது வழிநடத்தி கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது என அறிவித்து வருகிறோம். அந்த அறிவிப்பின்படி இப்போது இருக்கும் 118 தனிமங்களாக இருந்தாலும் சரி, ஆன்மீகம் அறிவித்த பஞ்சபூதங்களாக இருந்தாலும் சரி, பகுத்தறிவு அறிவித்த இருப்பு தத்துவத்தை உணர்ந்த நிலைகளாக இருந்தாலும் சரி, இது முக்கூட்டையும் கடந்து இதனை பயன்படுத்தி இதன் வழியில் தொடர்ந்து இந்த உலகத்தின் ஆதி தோன்றியாய் நாம் வெப்பத்தை அறிவித்து வருகிறோம். அந்த ஆதி தோன்றியான வெப்பமே அணுக்களின் அடிப்படை துகள்களாக, அதாவது இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படை துகள்களாக, அதாவது உருவமற்ற வெப்பம் உருவமுள்ள அடிப்படை துகள்களாக மாறி இருக்கிறது, மாறுகிறது, மாறி வருகிறது, மாறப்போகிறது, மாறிக்கொண்டே இருக்க போகிறது. ஏனென்றால் வெப்பம் தான் தோன்றி மட்டுமல்ல, அது தன்னைத்தானே வளர்த்து கொள்ளுவதும் கூட. அதனால்தான் பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே செல்கிறது. அது எங்கிருந்தும் கடன் வாங்கி வரவில்லை, இன்னொரு இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அது தான் தோன்றி அது தன்னைத்தானே வளர்த்து கொள்ளும் திறம் இருந்ததால் தான் இந்த பிரபஞ்சமாக விரிவடைந்திருக்கிறது. இந்த பிரபஞ்சமாக விரிவடைந்தது இல்லாமல் இன்னும் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. அதனால் அது ஆட்டோமேட்டிக் ஜெனரேட்டிங் பவர் அப்படின்னு சொல்ற மாதிரி தன்னைத்தானே பெருக்கிக் கொண்டு பெருக்கிக் கொண்டே இருக்கிறது. அதன் பெருக்கம் தான் அது சுருங்கி பரும சுருக்கம் அடையும் இடத்தில், அதாவது குளிர்தன்மை மிகுந்த இடத்தில் வெறும் சக்தி குறுக்கம் நடந்து, சக்தி சுருக்கம் நடந்து, சக்தி சேர்ந்து துகள்களாக உருவெடுக்கிறது. அந்த துகள்கள் தான் அணுக்களாக சேர்மானமாகிறது. அது சேர்மானமாக வெப்பநிலை, குளிர்நிலை காரணமாகிறது. துகளாகிறது, அணுக்களாகிறது, பிரபஞ்சமாகிறது. ஆக வெப்பம்தான் உலகத்தின் தோற்றதாரி. அது எப்படி தோன்றியது என்று பார்த்தால், வெப்பத்தினுடைய தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெப்பம் என்பது முழுமையடைந்த ஒரு இருப்பு. என்னன்னு சொன்னா, நாம ஒன்று இருக்கணும் சொன்னா அது 2 பக்கங்கள் இருக்கணும். ஒன்றும் அதன் எதிர்த்தன்மையும் சேர்ந்தே முழுமையடையும் என்பது இருப்பு தத்துவத்திற்கான அடிப்படை விதி. அந்த விதியின் பிரகாரம் வெப்பம் என்பது சூடு, குளிர்ச்சி என்ற எதிரெதிர் இணைவு தன்மையின் மூலம் முழுமை பெறுகிறது. ஒரு பக்கம் சூடு, ஒரு பக்கம் குளிர்ச்சி. இந்த 2 விதமான இணைவுத்தன்மையின் மூலம் அது முழுமையடைந்திருக்கிறது. இருப்பு நிலையை உறுதிப்படுத்துகிறது. அதன் மூலம் அது இந்த உலகத்தை உருவாக்க அடிப்படையாக
பிறப்பெடுத்திருக்கிறது, உருவெடுத்திருக்கிறது, தான் தோன்றியாக தோன்றி இருக்கிறது. அதற்கு முன்னும் பின்னும் எதுவும் மற்ற தன்மையில் தான் தோன்றியாக தோன்றியிருக்கிறது. இப்படி தான் தோன்றியாக தோன்றிய வெப்பம் தன்னைத்தானே பெருக்கும் திருத்தில் சூடு குளிர்ச்சி என்ற எதிரெதிர் தன்மையில் இருவேறு தன்மைகளோடு இணைந்து விரிவாக்கம் நிகழும் போது இருவேறு தன்மைகளுக்கான, அதாவது சூடு குளிர்ச்சி இரண்டுக்குமான இடைவெளியில் உள்ள வெப்பநிலை வித்தியாசம் கூடும்போது அவற்றுக்கு இடையேயான இழுவிசை, ஈர்ப்பு விசை என்று சொல்லுவோம் அல்லவா, அது சமநிலைக்கான முயற்சியாக சூடும் குளிர்ச்சியும் வித்தியாசங்களோடு வேறுபட்டு கூடும்போது சமநிலைக்கான முயற்சியின் வேகமும் கூடும். இந்த இணைவு சூடு குளிர்ச்சி, அதாவது ஒரு 40 டிகிரி சூடுன்னு சொன்னா 30 டிகிரி குளிர்ச்சின்னு சொன்னா இந்த 40, 41, 42, 43 அப்படி பெருகிட்டே போகும்போது குளிர்ச்சி 30, 29, 28 அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே போனா இந்த +1க்கும் ஒரு 100 டிகிரிக்கும் இடையில பார்த்தீங்கன்னு சொன்னா வேகமா சமநிலைக்கான முயற்சி நடக்கும். 30 டிகிரி 40 டிகிரி இடையில இருக்கிற 10 டிகிரி வெப்பநிலை வித்தியாசத்துல சமநிலைக்கான முயற்சி குறைவா நடக்கும். வேகம் இல்லாம கொஞ்சம் மித வேகமா நடக்கும். ஆக எவ்வளவுக்கு எவ்வளவு வெப்பநிலை வித்தியாசம் கூடுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு சமநிலைக்கான முயற்சியின் வேகம் கூடும். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா இந்த உலகம் தன்னைத்தானே வளர்த்துக் கொள்ளும் திருத்தல வெப்பம் வளர்ச்சி அடையும் போது இருவேறு தன்மைகளின் நிலையும் கூடும் போது குளிர்ச்சி தன்மை குறைந்து கொண்டே செல்கிறது, சூடு தன்மை மிகுந்து கொண்டே செல்கிறது. இந்த இரண்டுக்குமான இடைவெளி கூட கூட சமநிலைக்கான முயற்சி அதிகமாகத்தான் ஒரு பக்கம் குளிர்ச்சியில் வெப்ப சக்தி ஆற்றல் இது பரும சுருக்கம் அடைந்து குறுகுகிறது. ஒரு பக்கம் சூடு தன்மை விரிவடை அது வேகமா இடமா வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. இதனால்தான் ஒரு புள்ளியில் தோன்றிய வெப்பம் விரிவடையும் போது, இடப்பெருக்கம் அடையும் போது வட்டவடிவமாக இருந்து தோன்றியிருந்த அந்த புல அது நீள்வட்ட பாதைக்கு மாறுகிறது. அந்த நீள்வட்டம் தான் இப்போதைக்கு இருக்க அடிப்படையா உருவாக்கத்துல முட்டை வடிவம் பூரா நீள்வட்டத்தில் தான். இந்த சூரிய குடும்பம் பார்த்தீங்கன்னா நீள்வட்டத்தில் தான். இந்த நீள்வட்ட வடிவத்துக்கு அடிப்படை காரணமே வெப்பநிலை. ஒரு பக்கம் சூடு, ஒரு பக்கம் குளிர்ச்சி அடிப்பாகமா இருக்கும், சூடு மேல் பாகமா இருக்கும். சூடு இடத்தை விரிவடைந்து கொண்டே செல்ல வைக்கும். இது பொருட்கள் உருவாக வைக்கும். இதுதான் இந்த உலகத்தினுடைய அருவமான கடவுள், வெப்பமயமான கடவுள் உருவமற்ற தன்மையிலிருந்து உருவமுள்ள நிலையாக மாறி உலகமாக மாறிய அடிப்படை இது. இந்த உலகம் இப்படித்தான் தோன்றியது, இந்த வழியில் தான் தோன்றியது. அதாவது வெப்பம் அந்த எதிரெதிர நிலையில வளர்ந்து துகள்களாகவும் அணுக்களாகவும் மூலப்பொருளாகவும் ஒரு பக்கம் பொருள்நிலையாகவும் மறுபக்கம் இடமாகவும் மாற 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 பிரபஞ்சமும் இடமும் விரிவடைகிறது. அதற்குள் உருவமுள்ள பொருள்களும் உருவாகிறது. அதற்குள் தான் இந்த வடிவம்தான் பருப்பொருளாக மாறி அறிவியல் நமக்கு அறிவிக்கும் பெருவெடிப்பு நிலைக்கு மாறி பிரபஞ்சம் ஒரு நேரத்தில் மிகப்பெரிய அளவில் விரிவாக்கம் அடைந்து அதற்குள் எரிந்தவை சூரியன்களாகின, நட்சத்திரங்களாகின, குளிர்ந்தவை கோள்களாகின. அந்த கோள்களில் அமைப்பு சூழலை பொறுத்து இந்த பூமியில் இப்போதைக்கு நாம் உணர்ந்த வகையில் நமக்கு தெரிந்த வகையில் உயிரினங்கள் உருவாகி இருக்கிறது. இன்னும் படிப்படியாக அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உயிரினங்கள் இருக்கலாம். உயிரினம் என்பது தனி இயக்கத்தோட தனி தொகுப்பு இயக்கத்தோட, அதாவது 3 விதமான இயக்கம் இணைந்தால் உயிரி. ஒன்று தனி இயக்கம், மற்றொன்று தொகுப்பு இயக்கம், இன்னொன்று தனி தொகுப்பு இயக்கம். இந்த 3 விதமான இயக்கம் எங்க இருக்குதோ அது உயிரியா செயல்படும். அது உயிரியா செயல்படுது எப்படி? அதுக்குள்ள வளர்ச்சி இருக்கும், மாற்றம். அப்படி தன்னிச்சையா அது ஒரு இலக்கு வச்சு அந்த இலக்கு நோக்கி பயணப்படும். இப்படி பயணப்படுறது தான் உயிரி, உயிரினம், மனிதன் எல்லாமே. இந்த எல்லாமே உருவாகிறதுக்கு இந்த இருப்பு சூழல்ல இந்த பூமியில இந்த இருக்கிறதால இது எல்லாம் நாம் எல்லாம் உருவாகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு தந்தது எது இருக்குன்னா அது கடவுள், வெப்ப கடவுள். வெப்பமே எல்லாமே ஒன்றுதான். இந்த வெப்பம்தான் இப்படியாக இந்த உலகமாக மாறி இருக்கிறது. உலகம் இப்படித்தான் தோன்றி இருக்கிறது என ஆணித்தரமாக எம்மால் உணர்ந்ததை உங்களுக்கும் உணர்த்த முடியும். வெப்பமே எல்லாமே ஒன்றுதான். நன்றி.